ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், பப்பாளி, கொய்யா, சர்க்கரை, எலுமிச்சை, ரோஸ் எசன்ஸ். முதலில் கொய்யா பழத்தை எடுத்து நன்கு அரைத்து வடிகட்டி கொள்ளவும். விதைகள் இருக்கும், அதையெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா விதை இருந்துச்சுன்னா ஜாம் நல்லா இருக்காது. பின்பு பப்பாளி பழத்தையும் வாழைப்பழத்தையும் எடுத்து நல்லா அரைக்கணும். அதையும் வடிகட்டிக்கணும். அப்போ தான் அதில் தோல், பிசிறு இதெல்லாம் இல்லாமல் ஜாம் நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். பின்பு ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் எடுத்து அளந்துக்கணும். ஜூஸ் 3 பங்குன்னா சர்க்கரை 1.5 பங்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 15 நிமிஷமாவது நம்ம அதை கொதிக்க விடணும். கலர் சேர்க்கலாம். பின்னாடி எலுமிச்சை பிழிஞ்சி ஊற்றி கிண்டணும். இந்த எலுமிச்சை ஜூஸ் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, அதில் நம்ம சேர்க்குற சர்க்கரை கிறிஸ்டல் போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவும். பின்னாடி ஒரு தட்டில் அந்த ஜாமை எடுத்து நம்ம ஊற்றி பார்த்தோன்னா அது ஸ்லோவாக கீழே இறங்கணும். அதுதான் அதோட சரியான பதம். இப்போ ஜாமு ரெடி ஆயிடுச்சு.